ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க டிடெக்டிவ் டி ராட்ஸ் இன்வேஷன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2020 ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் த்ரில்லர் படம் சொல்லலாம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 22 minutes இருக்கு. இந்த படத்தை ஜியாங் ஜி டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பென்னி சன், ஜாங் டாங் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ள ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எலிகள் வருது. அதுவும் குறிப்பாக ஜெயிலுக்குள்ள வருது. ஜெயில் பில்டிங் இடிஞ்சு விழுகிற அளவு வருது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பல ஊர்களையும் எலி கூட்டமா வந்து அங்க இருக்க மக்களை தொல்லை பண்ணுது. இதுல இருந்து மக்களை எப்படா காப்பாத்தலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு உண்டான இன்வெஸ்டிகேஷனும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் தெரிய வருது இது பின்னாடி பெரிய சதி திட்டம் இருக்கு அப்படின்ட்டு. அது என்ன, அதெல்லாம் இவங்க சால்வ் பண்ணாங்களா, எலிகள் கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றது இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட்டி பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி பிளாட் வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். ஆனா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்திருக்கலாம். ரொம்ப நார்மலா எடுத்த மாதிரி தான் இருந்தது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா யார் கேரக்டருமே பெருசாக எழுதல. யாரோடய நம்மளால மிங்கிளாகி உட்காந்து படத்தை பார்க்க முடியும். குறிப்பாக எலியல் அட்டாக் பண்ற சீன்ஸ்லாம் காமிக்கிறாங்க. அந்த அளவு இம்ப்ரெசிவா இல்லை நமக்கு பார்க்கறதுக்கு. அதே மாதிரி வில்லன் ஒருத்தவனை காட்டுறாங்க. அதெல்லாம் பயங்கர கிரிஞ்சா இருக்கு, காமெடியா இருக்கு பார்க்கறதுக்கு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் படம் ஓகேவா இருக்கு. சினிமோகிராஃபிலாம் நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருக்கு. என்ன இவங்க எடுக்கிற படம் எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரே லொகேஷன்ல எடுத்த மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்டா எடுத்திருந்தாலும் நல்லாவே இருந்தது. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா எதுவுமே கிடையாது. படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ரொம்ப ஃபிளாட்டா தான் போகுது. ஹை மூமெண்ட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. அங்கங்க ஒரு சில காமெடி பண்றாங்க அப்படி இப்படின்னு தான் போதே தவிர இதை வச்சு இன்னும் சூப்பரா ஒரு படத்தை எடுத்திருக்கலாம். ஓவராலா பார்த்தீங்கன்னா இது ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.